சிக்கன் ரைஸ், பிரியாணி, முட்டை. ஓகே சாஸ் மிளகா சாஸ் நீ சாப்பிடலாம். மிளகா சாஸ் புடி புடிச்சிடுவாங்க. இதுக்கு புடி இழுத்துருவோம். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுருக்காங்க, பிரியாணி வெயிட்டிங்கில் இருக்குது, சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக இருக்கா? முட்டையோட சேர்த்து சாப்பிட்டா பிரியாணி அதோட சூப்பராக இருக்கும். இவர் தான் அந்த சேனலோட சொந்தக்காரர். ஒரு பேர் என்ன தெரியுமா? உன் பேர் சொல்லு. சத்தமா சொல்லு. சாப்பிடவே இல்லை, இன்னும் பார்ப்பாங்க. சொல்லு, உன் பேர் என்ன சொல்லு. ஒரு பேர் தான் சீர் வேந்தன், அதனால தான் ஒரு வேந்தன் சாப்பாடுன்னு வச்சுருக்கோம். முட்டை அந்த சிக்கன் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதில் லாஸ்ட்டில் இருக்குது. அப்படியே நீங்கள் பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி நடக்குது. நான் சொல்லுறது புரியுதா? முட்டையை சிக்கன் ரைஸோட சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான் கரிகாலன். வீடியோ கொடுங்க போதுமா? பாய் வந்துட்டீங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் நம்ம வீடியோ எப்பவுமே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். உங்களுடைய சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. இங்கே எடுந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன். தண்ணி வந்துட்டே சிக்கன் ரைஸ்னாலே பாஸ்மதி அரிசி தான் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டே பார்ப்போம். அதை சொல்லலாம் அவங்க சீர் வேந்தன். பிரியாணி இப்போ சாப்பிட போகிறோம். வேந்தன் சாப்பிட்டு போயிட்டாப்புல. சீர் வேந்தன் சாப்பிட்டு போயிட்டாப்புல. ஒரு வட்டம் நம்ம ஆட்சி விட்டு ஓடிட்டா. யார் பற்றி சாப்பிட்டு பார்ப்போமா? பார்ப்போம்டா, வா பார்ப்போம். மட்டன் கிரேவி. சூப்பராக இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக. முட்டை முட்டை உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? சிக்கன் ரைஸ் பிடிக்குமா? கமெண்ட் பண்ணிருக்கேன். சிக்கன் ரைஸ் பிடிச்சா லைக் பண்ணிடுங்க.
நம்ம தலைவா கரு வந்துட்டோம். இப்போ கழுவு. நல்லா இருந்துட்டு பீஸ். எனக்கு டேட் எங்கேயாச்சும் ஒரு வீடியோ போடணும், அன்றைக்கி பார்க்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு புது விருந்தினராக அறிமுகப்படுத்திக்க போகிறோம். யாருங்கிறதும் வைப்போம். சத்தம் கிடைச்சா இவங்க தான் லில்லி. என் ஆசை கட்டே வந்துப்போம். இல்லைன்னா கறி எதுனா எலும்பு ஷோர்ட் நீ மட்டும், ஆனால் கறி எதுனாச்சும் எலும்பு அது மட்டும் நீமா. இல்லைன்னா கறி என்னாச்சும் பால் இருந்துச்சுன்னா தெரியுமா லில்லி. சத்தம் கிடைச்சா உருணுங்கா. அதுதான் இவனுக்கு லில்லி வச்சிருக்கோம். சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணால் அம்மாவுக்கு அடிச்சே ஓடுவான். எத்தனை கதை வெளியே போட்டு மூடிடுவோம். லில்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளை. பா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் எங்கள் துணிமணியில் இருக்கா அங்கே ஏறி நடந்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தான் தூக்கில் இருந்துச்சு, தொம்முன்னு கீழே விட்டா. முட்டை காலியாக போகுது. கரியாலாம் தூக்க போகிறேன். என்ன செய்ய முட்டை இல்லை, அதனால் பக்கத்தில் அப்படி கை எடுக்க வேண்டியதான். முட்டை வர அளவு தூங்க முடியுதுன்னு சொல்லி அதுக்கு முட்டை வர அளவு செஞ்ச மாட்டேன். அதான் வந்து விட்டேன். கருவேப்பிலையா போட்டுச்சு. இந்த பிரியாணி வந்து வீட்டில் வச்ச பிரியாணி. என் நாசி எனக்கு பசலாக கொடுத்து விட்டுருந்தா. சூப்பராக இருக்குது. ரத்தக்கரு பாதத்தை கரியாலாம் அப்போ தான் ஜெயிக்கும். சீக்கிரம் சாப்பிடு. பார்த்து பயந்து எழுதி ஓடியே போயிட்டான். இது கழுத்து துண்டு எடுத்துட்டு ஓடனா எங்கே போய் தின்னுட்டு இருப்பாளோ. அப்பா ஜெயிச்சிருச்சு. கண்டி தள்ள முடியல. கைட்டு சாப்பிடு.
வெட்டு. லைக் பண்ணுங்க. பாய்.